வாங்க நம்ம பீர்க்கங்காய் தோலோடைய துவையல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் மேல இருக்கிற நரம்பு மாதிரி இருக்கிற பார்ட்டிஷனை எடுத்து கட் பண்ணி போட்டு அது தோலை மட்டும் எடுத்துப்போம். தோலை சீவனத்துக்கு அப்புறமா என்ன இன்கிரீடியன்ஸ் தேவைன்னு பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், மிளகு, சீரகம், புளி, கொஞ்சமாக பெருங்காயம், இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு அப்புறமா ஒரு பேனில் ஆயில் விட்டு அதில் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், மிளகு, சீரகம், காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் பொன்னரமாக வறுத்து எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுப்போம். இது எல்லாத்தையும் வறுத்து முடிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக புளி சேர்த்து அதை வறுத்து எடுத்ததுக்கு அப்புறமா பீர்க்கங்காய் தோலையும் வறுத்து எடுத்துப்போம். இது எல்லாமே ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துப்போம். இது எல்லாமே அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு பேனில் ஆயில் விட்டு எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து தாளிச்சு விட்டுப்போம். இது எல்லாம் சுவையான பீர்க்கங்காய் துவையல் ரெடி. இதை இட்லி, தோசைக்கு மட்டும் இல்லாமல் சாதத்தை கூட பெசிந்து சாப்பிடலாம். டேஸ்ட் சூப்பராக இருக்கும்.